Good morning, children. Now we go to see the lesson 5th standard science organ system. In our body, we have many different organs in organ systems in our body. It helps to survive in the world. நம்ம உடம்புல நிறைய உறுப்பு மண்டலங்கள் இருக்கு. இந்த உறுப்பு மண்டலங்கள் தொடர்ந்து நம்ம உயிர் வாழ்றதுக்கும் நம்ம உடல் சரியான அளவு சரியான வேலைகளை செய்யறதுக்கும் இந்த உறுப்பு மண்டலங்கள் உதவுது. In our body we have 11 organal systems in our body. இல்ல மெயினா ஒரு 5 organal systems மட்டும் நாம இந்த லெசன்ல பார்க்க போறோம். organal systems எடுத்துட்டு நீங்க என்னமோ புதுசா வேற ஏதோ சொல்றாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. சிம்பிளா ஆல்ரெடி நீங்க படிச்ச அதே ஒரு டாபிக் தான். ஃபர்ஸ்ட் ஒன் digestive system, உணவு செரிமான மண்டலம். அடுத்தது respiratory system, சுவாச மண்டலம். And the excretory system, கழிவு நீக்க மண்டலம். இந்த மாதிரியான organal systems பத்தி தான் இந்த லெசன்ல பார்க்க போறோம். At the first we are going to see the topic that is a digestive system. What is mean by the digestion? உணவு செரிமானம்னா என்ன? நம்ம சாப்பிடக்கூடிய அந்த உணவு எப்படி நமக்கு ஆற்றலா மாற்றப்படுது, எனர்ஜியா எப்படி கன்வெர்ட் ஆகுறது, அதுதான் டைஜஷன் சொல்றோம். The process of conversion, மாற்றப்படுறது. கன்வர்ஷன்னா மாறுதல். The process of conversion, the complex food molecules into simpler molecules. பெரிய வடிவில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு துகள்கள், நம்ம அரிசி பருப்பு இதெல்லாம் நம்ம பிசைஞ்சு சாப்பிட்றோம் இல்லையா, இந்த உணவுப் பொருட்கள் உடைஞ்சு சிதைஞ்சு கூழ்மமான பொருளாக மாற்றப்படுது. இந்த கூழ்மமான பொருளாக மாற்றப்படுறது தான் நம்ம டைஜஷன் சொல்கிறோம். The process of conversion, மாற்றப்படுறது of complex food molecules into simpler, ரொம்ப எளிமையான ஈஸியா உறிஞ்சக்கூடிய நீர்மமா மாற்றப்படுறது. simpler molecule is called digestion, செரிமானம். ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னோன்னா, நம்ம இன்னைக்கு அம்மா காலையில் சாப்பாடு செஞ்சு வைப்பாங்க. சாப்பாடு காலையில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் ஆக ஆக ஈவினிங் டைமுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடு ஒரு மாதிரி குழஞ்சு போயிடும். அதோட ஒரிஜினல் ஷேப்பில் இருக்காது, நீர்த்து போய் அதோட வடிவங்கள் மாறி குலையும். அதை நம்ம நொதித்தல் சொல்கிறோம். இதை ப்ராசஸ் தான் நம்ம வயிற்றுலேயும் நடக்குது, நம்மளோட ஸ்டொமக்கில் நடக்குது. இது ஜீரணத்துக்கு, அதாவது நம்ம ஈஸியாக நம்மளோட என்சைம்ஸ் மூலமாக இந்த செரிமான நிகழ்வுகள் நடக்குது. அதுதான் நம்ம டைஜஷன் சொல்லி பார்க்க போகிறோம். The digestion system, it has two important categories. First one, digestive tract and the digestive gland. இந்த ரெண்டு இதுவுமே இந்த டைஜஷன் பார்ட்டுக்கு, டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக தேவைப்படுது. The digestive system, it otherwise called as the alimentary canal, ஒரு நீளமான ஒரு குழாய் அமைப்பு. தொடர்ந்து அது நம்மளோட மவுத்தில் ஸ்டார்ட் பண்ணி நம்மளோட ஏனஸ் வரைக்கும் இது தொடர்ந்து ஒரு குழாய் மாதிரியான அமைப்பில் நீண்டு இருக்குது. It was 6 to 9 meters, அதாவது 6லேருந்து 9 அடிக்கு இந்த அலிமெண்ட்ரி கெனால் லீட் ஆகுது. அதாவது நம்ம ஒரு அடல்ட் ஒரு பர்சனை விட 3 மடங்கு ஹைட்டான ஒரு லாங்கான ஒரு டியூப் மாதிரியான ஸ்ட்ரக்சர் தான் அலிமெண்டரி கெனால். எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? இட் வாஸ் ஸ்டார்டட் ஃப்ரம் த மவுத். நம்ம வாய் இருக்குது இல்லையா, மவுத். அதுக்கு அடுத்தது பக்கல் கேவிட்டி, நம்ம வாய் போட்டு சாப்பாடு மென்று அரைக்கிறோம் இல்லையா, அந்த பக்கல் கேவிட்டி. பாரிங்ஸ், உணவு குழல் பகுதி. தொண்டை பகுதி தான் பாரிங்ஸு. யூசோஃபேகஸ், அதுக்கு கீழே யூசோஃபேகஸ் உணவு குழல் பகுதி. ஸ்டொமக், இரைப்பை பகுதி. அண்ட் ஸ்மால் இன்டெஸ்டைன், சின்ன சிறுங்குடல். அந்த லார்ஜ் இன்டெஸ்டைன், பெருங்குடல். அண்ட் ஏனஸ், நம்ம கழிவு நீக்க பகுதி, பொதுப்புழைன்னு சொல்லுவாங்க. ஸோ இதாக தான் நம்ம அலிமெண்ட்ரி கெனால் சொல்கிறாங்க. இட் வாஸ் ஸ்டார்டட் ஃப்ரம் த மவுத், பக்கல் கேவிட்டி, பாரிங்ஸ், யூசோஃபேகஸ், ஸ்டொமக், ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், ஆனஸ். இதுதான் நம்மளோட அலிமெண்ட்ரி கெனால் சொல்கிறோம். இந்த அலிமெண்ட்ரி கெனால் நம்ம ஃபர்தராக டீட்டெயிலாக பார்க்குறோம். The next one, that is the digestive glands. In our body there are in our body we have 3 different glands. It was secrete the enzyme to easy to digest the food molecule from the complex structure to the simpler structure. இந்த கிளாண்ட்லேருந்து, இந்த உறுப்புகள்லேருந்து சுரக்கக்கூடிய நொதிகள் நம்மளோட உணவுப் பொருட்களை, கடினமான அந்த உணவுப் பொருட்களை நொதிக்க வச்சு சிறிய மாலிகுலர், சிறிய பொருளை, கூழ்மமான பொருளை மாற்றி கொடுக்க ஹெல்ப் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஒன், தட் இஸ் அ சலைவரி கிளாண்ட், நம்மளோட உமிழ்நீர் சுரப்பி.
உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் சாப்பிடும்போது இப்போ ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃப்ரூட்டோ ஸ்வீட்ஸோ நீ இமேஜின் பண்ணி பாருங்கள். இமேஜின் பண்ணதுமே அந்த ஸ்மெல்லை நீ ஃபீல் பண்ணும்போது, மேங்கோன்னு எடுத்துகிட்டு அந்த ஸ்மெல்லை ஃபீல் பண்ணதுமே உனக்கு சலைவா செக்ரீட் ஆகும். இந்த நம்மளோட ஜா சைடில், ரெண்டு ஜா சைட்லேயுமே இருக்கக்கூடிய சலைவரி கிளாண்ட், தட் இஸ் அ பரோட்டிட். PA RO TID பரோட்டிட் கிளாண்ட். நம்மளோட ரெண்டு ஜா சைட்ஸ்லையுமே இருக்கு. எக்ஸாம்பிளாக பார்த்தோம்னா மாங்காய், புளி, நெல்லிக்காய் இதெல்லாம் நம்ம இமேஜின் பண்ணும்போது சாப்பிட்றோம் அப்படின்ற அடுத்த செகண்டே நமக்கு சலைவா செக்ரீட் ஆகும். அப்போ நீங்கள் நல்லா கவனித்து செக்ரீட் ஆகிறப்ப கவனித்து பாருங்கள், நம்மளோட ரெண்டு தாடை பகுதிகள்லையும் முதல்ல செக்ரீட் ஆகும். அப்புறம் நம்ம நாக்கோட அடியில் அண்ட் அந்த மோலார் டீத், நம்மளோட கடவாப்பால் இருக்கு இல்லையா, அந்த இடத்துலையும் இந்த செக்ரீஷன் நடக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நம்மளோட தாடை பகுதியில் இருக்கக்கூடிய செக்ரீஷன், தட் இஸ் அ பரோட்டிட் செக்ரீஷன். PA RO TID பரோட்டிட் கிளாண்ட் ஜா சைடில் இருக்கும். அந்த another one that is a submandibular gland, SUB sub, MAN man, DID submandibular, BULAR submandibular gland. இது நம்மளோட நாக்குக்கு அடியில் இருக்கும். சரிங்களா? அந்த நெக்ஸ்ட் ஒன் தட் இஸ் அ sublingual. ஸோ இது submandibular நம்மளோட மோலார் டீத் கடவா பல்லுக்கிட்ட இருக்கும். சப்லிங்குவல் கிளாண்ட் தான் நமக்கு நாக்குக்கு அடியில் இருக்கும். நீங்களே அந்த செக்ரீஷனை ஃபீல் பண்ண முடியும். when we are eat the food or the smell or think the food. சில சமயம் இந்த புளிப்பான உணவுப் பொருட்களை நம்ம யோசிக்கும் போதே இந்த உமிழ்நீ நம்ம வாயில சுரக்கிறத நம்மளால உணர முடியும். பர் டேக்கு ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு 1.5 லிட்டர், அதாவது 1.5 லிட்டர் from VR it was secrete the salivas. To see the topic that is a structure of digestive system, or it was first we go to, it was started from the mouth region to the anus. It's a long canal, alimentary canal. It was 6 to 9 meter length. Alimentary canal, it was started from the mouth to the anus region. It was a 6 to 9 meter. நம்மளோட மவுத் ரீஜன்லேருந்து ஆனஸ் வரைக்கும் ஒரு லாங்கான ஒரு டியூப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். இதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான ஆர்கனல்ஸ் ஆட் ஆகிருக்கு. அது வந்து டைஜஷனை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு, ஈஸியாக நடக்கிறதுக்கு, உடனே உறிஞ்சி நம்மளோட உடலோட கலக்கிறதுக்கும் இந்த எக்ஸ்ட்ரா ஆர்கனல்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அதில் என்னென்ன பண்ணுது நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் we are uptaking the food by the help of the mouth region. மவுத் மூலமாக நமக்கு உணவுப் பொருட்கள் நம்மளோட உள்ள வருது. இட் வாஸ் கிரைண்டட் பை த டீத். நல்லா உமிழ்நீ நாக்கோட உதவியாலும் பற்களோட உதவியாலும் கூழ்மமாக அரைக்கப்படுது. அரைஞ்ச வாட்டி இட் வாஸ் பாஸ் டு த பக்கல் கேவிட்டி. இந்த பக்கல் கேவிட்டிலேருந்து இட் வாஸ் பாஸ் டு த பேரிங்ஸ் அண்ட் தொண்டை பகுதிக்கு வருது. அதுலேருந்து இந்த யூசோஃபேகஸ் வழியாக நமக்கு ஸ்டொமக்கை போய் ரீச் ஆகுது. It was open into the stomach region. யூசோஃபேகஸ்ல இது எப்படி மூவ் ஆகுதுன்னா, நமக்கு ஏர்த்வா மூவ் ஆகும் இல்லையா, சுருங்கி விரியும் இல்லையா, அந்த மாதிரி இந்த உணவுப் பொருள் இந்த வழியாக நமக்கு பாஸ் அவுட் ஆகி இதில் ஓப்பன் ஆகுது. நம்ம உணவு வந்து நம்மளோட இரைப்பையில் மினிமம் 5 hours இருக்கும். இந்த மவுத் ரீஜனில் பக்கல் கேவிட்டியில் நம்ம ஃபுட் டைஜஷன் ஆகும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, சப்லிங்குவல், சப்மாண்டிபுலர், பரோட்டிட், இந்த கிளாண்ட்லேருந்து செக்ரீட் ஆகக்கூடிய என்சைம்ஸ் எல்லாம் இந்த நம்மளோட டங்கோட ஹெல்ப் மூலமாக ஃபுட்டோட நல்லா மிக்சர் ஆகுது. நம்மளோட டைஜஷன் வந்து நம்மளோட மவுத் ரீஜன்லேயே ஸ்டார்ட் ஆகுது. சம்டைம்ஸ் வி ஆர் இன் அ தர்ஸ்டி, ரொம்ப அதிக தாகத்தில் இருக்கும்போது ஃப்ரூட் ஜூஸஸோ இல்லை ஏதோ குளுக்கோஸ் ஃபுட் ஐட்டம்ஸோ நம்ம எடுத்து குடித்ததுமே அடுத்த செகண்டே நம்ம வந்து எனர்ஜியை ஃபீல் பண்ணுவோம். என்ன ரீசன் பார்த்தோம்னா, இந்த கிளாண்டோட ஹெல்ப் மூலமாக தான். இந்த கிளாண்ட் வந்து அமைலேஸ்ன்ற ஒரு என்சைமை வந்து செக்ரீட் பண்ணுது. இந்த அமைலேஸ் என்ன பண்ணும், குளுக்கோஸை உடனே அப்சர்வ் பண்ணி பிளட்டில் மிக்ஸ் பண்ணி விட்டுடும். நம்ம உடனே நமக்கு அந்த எனர்ஜி கிடைக்கிறதுக்கான முக்கிய காரணம் இந்த கிளாண்டோட செக்ரீஷன்ஸ் தான். அண்ட் உடனே அது நம்ம பாடியிலே மிக்ஸ் ஆகிறதுனால நமக்கு எனர்ஜி உடனே நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. அதனால தான் நம்ம ஜூஸஸ் குடிக்கிறப்ப சடனான எனர்ஜியை நம்ம வந்து ஃபீல் பண்ணுறோம். அண்ட் இட் வாஸ் பாஸ் டு த ஸ்டொமக்கில் 5 hours அந்த ஃபுட் மாலிகூல்ஸ் இருக்குது. காம்ப்ளெக்ஸான ஃபுட் மாலிகூல்ஸோட கேஸ்ட்ரிக் என்சைம்ஸ் அண்ட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்,
இந்த ரெண்டு வகையான நொதிகளை வந்து நமக்கு ஸ்டொமக் செக்ரீட் பண்ணுது. இந்த இடத்துல இந்த கேஸ்ட்ரிக்ஸோட மிக்ஸ் ஆகி இந்த உணவு அந்த ஜே ஷேப் டியூப் வழியாக நமக்கு ஸ்மால் இன்டெஸ்டைன்குள்ளே பாஸ் அவுட் ஆகுது. இந்த ப்ராசஸிங், இந்த உணவு இங்கேருந்து இந்த இடத்துக்குள்ளே போகும்போது கூழ்மமாக்கப்பட்டு இது வழியாக அனுப்பும்போது லிவர் இட் வாஸ் மிக்ஸ் தட் பைல் என்சைம்ஸ், பைல் ஜூசஸ், அதாவது பித்த நீர்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்மளோட இந்த உணவு குழாய் வழியாக அது கலந்து விட்டுடுது. அதே மாதிரி பேன்க்ரியாஸுங்கிறது மண்ணீரல்னு சொல்லுவாங்க. அதுவும் அதோட என்சைம்ஸை இந்த டியூபோட மிக்ஸ் பண்ணி அனுப்புது, கீழே இன்டெஸ்டைனுக்கு வருது. ஸோ இந்த எல்லா நொதிகளும் ஒன்னோட ஒன்று நல்லா கலந்து அந்த ஹார்டாக இருக்கக்கூடிய அந்த ஃபுட் மெட்டீரியலை லிக்விட் மாதிரி மாற்றிடுது. இந்த லிக்விட் மாதிரி மாறின அந்த ஃபுட் ஐட்டம் இட் வாஸ் பாஸ் டு த ஸ்மால் இன்டெஸ்டைன். இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் இந்த ஒரு போர்ஷன்ஸை மட்டும் நான் உனக்கு வந்து என்லார்ஜ் பண்ணி காட்டுறேன். ஒரு ஸ்மால் இன்டெஸ்டைனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் வில்லேஸ் ஆர் ப்ரெசன்ட். நிறைய வில்லேஜ் இருக்கும். பார்க்கறதுக்கு ஒரு ப்ரஷ் மாதிரியான ஸ்ட்ரக்சர்னு வச்சுக்கோங்களேன். இதில் நிறைய வில்லேஜ் இருக்கும். இந்த வழியாக இந்த உணவு உள்ளே போகும்போது இந்த உணவில் இருக்கக்கூடிய எல்லா எனர்ஜிஸும் அப்சர்வ் ஆகுது. இந்த ஸ்மால் இன்டெஸ்டைனில் என்ன பண்ணும், எல்லா எனர்ஜியும் உறிஞ்சி எடுத்துக்கும். அண்ட் வேஸ்டாக இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை அது பாஸ் அவுட் ஆகுது. இங்கே ஒரு ஃபில்டர் நடக்கும், எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு வெறும் சக்கையை மட்டும் இங்கே வெளியே அனுப்பும். இந்த லார்ஜ் இன்டெஸ்டைன் இட் வாஸ் டூயிங் த அனதர் ஒன் மோர் ஃபில்ட்ரேஷன். வேணுங்கிற எல்லா எனர்ஜியும் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு வேஸ்ட் மெட்டீரியல்ஸை நமக்கு ஆனஸ் வழியாக வெளியே அனுப்பிடுது. இதோட நமக்கு டைஜஷன் சிஸ்டம் ஓவர். த சலைவரி என்சைம்ஸ், நம்ம உமிழ்நீர் சுரப்பியில் இருக்கக்கூடிய அந்த நொதிகள் வந்து இட் வாஸ் டைஜஸ்ட் த கார்போஹைட்ரேட், மாவு பொருட்களை, மாவு மாதிரி அதனால அரிசி மாதிரியான பொருட்களை டைஜஷன் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அந்த நெக்ஸ்ட் ஒன் பேன்க்ரியாஸ் என்சைம். நம்ம ஸ்டொமக்குக்கு பின்புறமாக இந்த பேன்க்ரியாஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கும். இதோட என்சைம் இட் வாஸ் டைஜஸ்ட் த புரோட்டீன் அண்ட் த கார்போஹைட்ரேட், பருப்பு பொருட்கள் அண்ட் மாவு பொருட்கள், ஏதாவது கார்போஹைட்ரேட்னு சொல்கிறோமோ அந்த பொருட்கள் எல்லாத்தையும் ஜீரணம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. லிவர் இட் வாஸ் ஹெல்ப் டு லிவரோட பைல் ஜூஸ் இட் ஹெல்ப் டு டைஜஸ்ட் த ஃபேட், கொழுப்பு பொருட்கள், எண்ணெய் பொருட்களை டைஜஷன் பண்ண ஹெல்ப் பண்ணுது. இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சுவாச மண்டலம், அதை பற்றி பார்க்க போகிறோம். த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ப்ரொவைட் த ஆக்சிஜன் to the body and remove the carbon dioxide from the tissues. நம்ம வெளிப்புறத்துலேருந்து ஆக்சிஜனை உள்ளே எடுத்துக்கிட்டு தேவையில்லாத கார்பன் டை ஆக்சைடை வெளியில் அனுப்புகிற வேலையை தான் இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் செய்யுது. இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் 3 important regions are present. First one, that is the airway. Second, lungs and muscles help for the respiration. 3 முக்கியமான பாகங்கள் இருக்குது. இதை நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, எங்கே போய் முடியுதுங்கிறத ஒரு ஃப்ளோ சார்ட்டில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இட் வாஸ் ஸ்டார்டட் ஃப்ரம் த நேசல் கேவிட்டி. நம்ம மூக்கோட துவார பகுதிகளில் இது ஆரம்பிக்குது, நேசல் கேவிட்டி, அண்ட் இட் வாஸ் ஓப்பன் இன்டு த பேரண்ட்ஸ். நம்ம தொண்டை பகுதியில் ஓப்பன் ஆகுது. நீங்கள் நாக்க மடக்கி மேல் நோக்கி தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிளவு தெரியும். அந்த பிளவு வந்து பார்த்தீங்கன்னா நேசல் கேவிட்டியோட ரீஜன். அந்த வழியே நமக்கு காற்று உள்ளே வருது. ஹேரிங்ஸ் அடுத்த தொண்டை பகுதி, தொண்டையிலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா லாரிங்ஸ். நீங்கள் இப்படி தொட்டு பார்க்கும்போது இட் வாஸ் ஸ்டார்டட் ஃப்ரம் த நேசல் கேவிட்டி, மூக்கோட துவாரம். அதுலேருந்து உள் நோக்கி வரும்போது பேரிங்ஸுக்கு போகுது. நீங்கள் நாக்கை மடக்கி மேல் நோக்கி நாக்கிலேயே தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த பேரிங்ஸ் ஒரு ஓப்பனிங் இருக்குது, ஒரு பிளவு மாதிரி தெரியும். அதான் நம்ம நேசல் கேவிட்டி உள்ள தொண்டைக்குள்ளே ஓப்பன் ஆகிற இடம். பேரிங்ஸுங்கிறது நம்மளோட தொண்டை ரீஜன், சரிங்களா? அதுக்கு அடுத்தது வந்து லாரிங்ஸ். இப்படி தொட்டு பார்க்கும்போது உங்களுக்கு ரிங் மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் தெரியும், வளையமாக இருக்குது இல்லையா? இந்த ரிங் தான் நமக்கு லாரிங்ஸ் ரீஜன். அதுக்கு கீழே இறங்கினோமா ட்ரக்கியாங்கிறது, ட்ராச்சியான்னு ஸ்பெல் பண்ணுவீங்க. இந்த ஹெச் வந்து நமக்கு சைலண்ட் வரும், ட்ரக்கியா. அதுக்கு அடுத்தது பிரான்ச்சஸ், 2 பகுதியாக பிரியுது, பிரான்ச்சஸ். அதுக்கு அடுத்தது பிரான்ச்சியூல்ஸ். இந்த பிரான்ச்சஸ் வந்து திரும்பவும் கிளைக்கிறது, மரத்தோட கிளைகள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி 2 சைட்லையும் லங்ஸோட 2 புறத்துலையும் நிறைய பஞ்ச் ஆஃப் பிரான்ச்சஸ் வந்து வருது. அதை வந்து நம்ம பிரான்ச்சியூல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் த பிரான்ச்சியூல்ஸ் இட் வாஸ் என்டர்ட் வித் ஆல்வோலை. ஆல்வோலைங்கிறது ஒரு பஞ்ச் ஆஃப் ஏர் பேக்ஸ், குட்டி குட்டியாக நிறைய ஏர் பேக்ஸை நம்ம கட்டி வச்சோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் ஆல்வோலைஸ். ஸோ nasal cavity to
ட்ரக்கியா வரைக்கும் நமக்கு ஏர்வே, அது காற்று போகக்கூடிய குழல் பகுதியாக இருக்குது. அந்த branchioles and the alveoli, it was present in our lungs region இருக்கு. The lungs, it is a pair of cone shaped structure, pair of respiratory organ. It help for the breathing. நம்ம வேணுங்கிற காற்றை உள்ளே இழுத்து இந்த காற்றை வெளியே விடுறதுக்கு இது நமக்கு ஹெல்ப் பண்ணுது. We are going to see the structure of the respiratory system. It was started from the nose region and end with the alveoli. உங்களுக்கு கம்ப்ளீட்டான லங்ஸ் ஃபுல்லாக ட்ரா பண்ணல, ஒரு குறிப்பிட்ட பார்ட் மட்டும் உங்களுக்கு எலாபரேட் பண்ணி உங்களுக்கு ட்ரா பண்ணி போட்டிருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இட் இஸ் நேசல் கேவிட்டி. இதோட நம்மளோட தொண்டை பகுதியில் இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். நம்ம நாக்கு தொட்டு பாருங்கன்னு சொன்னோம் இல்லையா, அந்த இடம். And it was passed to the pharynx. Pharynx na thondai pagudi. And it was opened into the larynx region. இந்த இடம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பார்ட். இந்த லாரிங்ஸுக்கும் இந்த லாரிங்ஸும் அண்ட் யூசோஃபேகஸ்க்கும் தனித்தனி டியூப் லைன்ஸ் தான் இருக்காது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பக்கல் கேவிட்டி மட்டும்தான். லாரிங்ஸோட ஸ்டார்டிங் ரீஜன் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஒரு பிளேட் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த பிளேட் என்ன பண்ணும், when we are eat the food item, உணவை நாம் உண்ணும் பொழுது இந்த எபிக்ளோட்டஸ்ன்ற பிளேட் வந்து என்ன பண்ணும், நம்மளோட நேசல் ட்ராக்கை வந்து க்ளோஸ் பண்ணிடும், மூடிடும். அப்போ உணவு பகுதி எல்லாம் நமக்கு நம்மளோட ஃபுட் டியூப் வழியாக உள்ளே போயிடும். when sometimes நம்ம இன்ஹேல் பண்ணி சுவாசிக்கிறப்ப இந்த எபிக்ளோட்டஸ்ன்றது ஓப்பன் ஆகிக்கும், சுவாசம் காற்று வந்து இது வழியாக உள்ளே போயிடும். நம்ம சாப்பிடும்போது சொல்கிறாங்க இல்லையா, பொறையேறுது இல்லையா, ஏன் சாப்பிடும்போது பொறையேறிடும் பேசாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இதுதான் ரீசன். இந்த இடத்துல தான் நம்மளோட ஸ்பீக்கிங் ஆர்கன் இருக்கும், இந்த லாரிங்ஸ் மேல் பகுதியில் தான். நம்ம சாப்பிடும்போது பேசிகிட்டே இருக்கோம் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணும், இந்த லாரிங்ஸ் வந்து இந்த எபிக்ளோட்டஸ் ஓப்பனாக இருக்கும், உணவு வந்து உள்ளே போகாது. அப்போ என்ன ஆகும், வாயில் இருக்கக்கூடிய பக்கல் கேவிட்டியில் இருக்க ஃபுட் ஐட்டம்ஸ் மூச்சு குழலுக்குள்ளே இறங்கும். அப்போ நமக்கு என்ன ஆகுது, அதிகமாக பொறையேறி இரும்பல் வருது இல்லைங்களா. ஸோ இதுதான் ரீசன். சாப்பிடும்போது என்ன சொல்கிறாங்க, பொறையேறும், சாப்பிடாத, பேசிகிட்டே சாப்பிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லாரிங்ஸ்லேருந்து இட் வாஸ் ரீச் டு த ட்ரக்கியா ரீஜன். ட்ரக்கியா நமக்கு ரிங்கான ஸ்ட்ரக்சர்ஸ் நமக்கு தொடும்போது தெரியும். And trachea, it was divided into the two branches. It was called as a branches. It was again divided into the many branches. பார்க்க மரக்கிளை மாதிரி கொத்தான அமைப்புக்கு வருது. இது நம்ம வந்து branchioles அப்படின்னு சொல்றோம். இந்த கிளைகள் பகுதி இருக்குது இல்லையா, இது நம்ம வந்து branchioles சொல்றோம். இந்த branchioles எங்க நமக்கு எண்ட் ஆகுதுன்னா bunch like a structure. ஒரு காற்று குமிழிகள் அதிகமாக இருந்தால் எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இந்த ஒரு ஆல்வலை இதை மட்டும் நாம் என்லார்ஜ் பண்ணி உனக்கு ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த branchioles, it was end with the alveoli region. இந்த ஆல்வலையில் வந்து முடியுது. இந்த ஒரு ஆல்வலையில் மினிமம் 100 ஆல்வலைஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஒரு லங்ஸ் ரீஜனில் இது ஒன்று இருக்கும்னு நினச்சிக்காதீங்க. The lungs is completely made up of alveolis. லங்ஸ் ஃபுல்லுமே, இந்த ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய லங்ஸ் ஃபுல்லுமே நமக்கு என்ன இருக்கும், ஆல்வலைஸ் இருக்கும். ஒரு லங்ஸை மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா இட் கண்டெயின் த மில்லியன்ஸ் ஆஃப் ஆல்வலைஸ், பில்லியன் செல்ஸுக்கு மேலே ஆல்வலைஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கும். நமக்கு ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்ச் இந்த இடத்துல தான் நடக்குது. இந்த இடத்துலேருந்து வரக்கூடிய இந்த காற்று பகுதி இங்கே வந்து ரீச் ஆகுது இல்லையா, இந்த இடத்துல CO2 செல்ஸ் செல்லுலேருந்து வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு இந்த ஆல்வலையில் விடப்படுது, இது வெளியே தள்ளிடும். அண்ட் இட் அப்சர்வ் த O2 மாலிகுல்ஸ், ஆக்சிஜன் எல்லாத்தையும் உள்ளே எடுத்துக்கும். இந்த எக்ஸ்சேஞ்சிங் இந்த இடத்துல தான் நடக்குது. காற்று இடம் மாற்றப்படுறது, தேவையில்லாத வெளியில் கார்பன் டை ஆக்சைடு, கரிம வாயு எல்லாமே இது வழியாக வெளியில் போயிடுது. தேவையான ஆக்சிஜன் நமக்கு பாடிக்குள்ளே போகுது. அப்போ நமக்கு ரெஸ்பிரேஷன் எங்கே நடக்குது, லங்ஸ் ரீஜன்லையா, ரெஸ்பிரேஷன் லங்ஸ் ரீஜனில் நடக்கலை. ரெஸ்பிரேஷன் இட் வாஸ் டேக் ஓவர் இன் ஹோல் ஆஃப் த பாடி. இங்கே எக்ஸ்சேஞ்சஸ் மட்டும்தான் நடக்குது. பாடியில் இருக்க இந்த கேஸஸ் எல்லாமே, இந்த ஆக்சிஜன் எல்லாமே பிளட் செல்ஸ் கேரி பண்ணிட்டு உடம்போட எல்லா செல் பகுதியிலையும் கொண்டு போய் சேர்க்குது. இந்த எல்லா செல்ஸுமே இந்த ஆக்சிஜனை எடுத்துட்டு என்ன பண்ணும், அது வந்து யூட்டிலைஸ் பண்ணும். இந்த எல்லா செல்ஸுமே அந்த எனர்ஜி எடுத்துக்கிற ரியாக்ஷனை தான் நம்ம வந்து
ரெஸ்பிரேஷன் சொல்கிறோம். வளர்ச்சிதைவு மாற்றத்துக்கு தேவையான சுவாச எரிபொருளாக வந்து நம்ம ஆக்சிஜன் எடுத்துக்கிறோம். நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் பார்த்த அந்த டாப்பிக்கில் நம்ம ஃபுட் டைஜஷன் ஆகுது, நம்மளோட ஸ்மால் இன்டெஸ்டின் எல்லா எனர்ஜியும் அப்சர்வ் பண்ணி எல்லா பாடி பார்ட்ஸுக்கும் கொண்டு போய் சேர்க்குதுன்னு பார்த்தோம் இல்லையா. இந்த ஃபுட் மாலிகூல்ஸ் எப்படி நமக்கு எனர்ஜியாக சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆக்சிஜனோட ஹெல்ப்பால தான். சரிங்களா. ஆக்சிஜன் என்ன பண்ணும், நம்ம ஃபுட் மாலிகூல்ஸ் எல்லாம் நம்ம பிளட் மூலமாக நம்ம செல்ஸுக்கு வந்து சேர்ந்துருக்கும். அந்த எனர்ஜியை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி உடைச்சு நமக்கு வேணுங்கிற கேலரி எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ஆக்சிஜன் மாலிகூல்ஸ் ஹெல்ப் பண்ணுது. சரிங்களா. உள்ளே போய் என்ன வேலை செய்யுதுன்னு யோசிப்போம் இல்லையா. அந்த இதுக்கான ஆன்சர் தான் இது. உள்ளே போகக்கூடிய அந்த ஆக்சிஜன் இட் வாஸ் ஹெல்ப் டு release the energy from the food molecules. That's all. Now I am going to give the homework. Digestive diagram நம்ம போட்டோம் இல்லையா, அந்த diagram is a very important to you. ஆனால் நீங்கள் அந்த diagrams draw பண்ணி உங்களோட ஹோம்ஒர்க்காக பண்ணுங்கள். அண்ட் வீடியோஸை லிசன் பண்ணி புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். அண்ட் thank you for the opportunity to give me.